சரியான வெயில் அடிக்குது. இது எல்லாத்தையும் பாதிக்கும். இளமை பருவம், நடுத்தர பருவம் எல்லாத்தையும் பாதிக்கும். ரொம்ப நேரம் வெயில் நிற்கக்கூடாது. இன்னும் ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். சம்மரில் வந்து பசி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். பிபி லோ ஆயிரும். நம்ம தண்ணி குடிக்க நம்ம குறைச்சி வச்சுக்கோங்க, லோ பிபி ஆயிரும். சிறுதானியத்துலேயே பெஸ்ட் வந்து கம்பன் கூழ். அது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, கரண்ட் ப்ராப்ளம். வெயில், சரியான வெயில் அடிக்குது. இது எல்லாத்தையும் பாதிக்கும். இளமை பருவம், நடுத்தர பருவம் எல்லாத்தையும் பாதிக்கும். முதல்ல என்ன சொல்கிறேன்னா, குளிர்காலம் வந்து ஐயோ குளிராக தாங்கவே முடியலப்பா, வெயில் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லுவோம். வெயில் வந்து என்ன சொல்கிறோம், ஐயோ வெயில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது குளிர்னா பரவாயில்ல, ஒரு ஃபேனை போட்டு போர்வை போட்டு படுத்து செய்யப்படுது. இங்கே வெயில்னா ஏசி வேணும், ஃபேன் வேணும், ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் வந்து கோல்டு சீசனாக ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அப்போ தான் மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு, லேக் ஆஃப் மூமெண்ட்ஸு, கான்ஸ்டிபேஷன்ஸு, சளிக்கிறது எல்லாம் தான் வரும். சம்மரில் வந்து ஓரளவு ப்ரிகாஷன் எடுத்துகிட்டால் அந்தளவுக்கு சஃபரிங் இல்லை. என்ன காமனாக பார்க்குறோன்னா, மேஜர் ப்ராப்ளம் எது வருதுன்னா ஸ்கின் தான். நம்ம உடனே பெரிய உடம்பு உறுப்பு எதுன்னா ஸ்கின் தான். ஏன்னா சர்ஃபேஸ் வைஸ் ஸ்கின் இஸ் த பிக்கஸ்ட் ஆர்கன் ஒரு பாடி. அதுதான் மெயின் அஃபெக்ட் ஆகிற சம்மரில் எப்படின்னா, சன் டேன், நல்ல வெயில் உணர்ந்து அப்படின்னு சோழெல்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும், சுருக்க ஆரம்பிச்சிடும், ஒரு வேளை ட்ரை ஆகிடும், ஒரு ஸ்கின்னு சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அது வேனல் கட்டிம்பாங்க, ஸ்மால் பாயில்ஸ். பட் இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படியே அது சரியாயிடும். அதுக்கு போய் ஒரு ஆன்டிபயோட்டிக்லாம் போட வேண்டியதில்லை. பட் இதே பாயில்ஸ் வரும். ஃபாரன்கில் பாயில்ஸ்னால் கொப்பளங்கள். அது வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டாகணும். இப்படி யாருக்கு வரணும், மெயினில் டயபெட்டிக் பீப்புள் தான் இந்த பாயில்ஸு இதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கும். அடுத்ததாக காமனாக பார்க்குறது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது ரொம்ப காமனாக. ஸ்வெட்டிங் நிறைய வரும். சம்மராகவும் நிறைய ஸ்வெட் பண்ணும்போது என்னன்னா, இந்த ஆக்சிலா, இந்த கிராயின், இது எங்கெங்கே நம்ம ஸ்வெட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நமக்கு படர் தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் போட்டால் சரியாக போயிடும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபுட்டு பாதிக்குது. சம்மரில் வந்து பசி குறைஞ்சிடும். இதே நீ விண்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல பசிக்கும், நல்ல ஜீரணம் நிறைய சாப்பிடுவோம். சம்மரில் வந்து பசி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதனால் இது ஃபோன் ஃபார் கான்ஸ்டிபேஷன். அது இல்லாமல் வந்து பிபி லோ ஆயிரும். நம்ம தண்ணி குடிக்க நம்ம குறைச்சி வச்சுக்கோங்க, லோ பிபி ஆயிரும். சம்மரில் வந்து ஏஜ் ஆகும்போது தண்ணி தாகம் நிறைய எடுக்கணும், குடிப்போம். பட் ஏஜுக்கு ஆக தண்ணி தாகம் குறைஞ்சிடும். நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும், பட் தண்ணி டேபிள் இருக்கும், பட் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. ஸோ நிறைய வாட்டர் குடிக்கணும். 2 to 3 லிட்டர் வாட்டர் பர் டே சாப்பிட்டாகணும். இல்லை என்னங்கன்னா, யூரின் பார்த்து குறைஞ்சி போயிடும், சிறுநீர் கடுப்பு ஏற்பட்டுரும், கொஞ்சமாக போய் கொஞ்சம் எரிச்சல் வர்றது. இது இல்லாமல் என்ன பண்ணால் நிறைய ஃப்ளூயிட்ஸ் என்ன மாதிரி ஃப்ளூயிட் இருக்குன்னா, மோர் ஐடியல். சம்மரில் வந்து மோரில் கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிட்லாம், இல்லை இளநீர் சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த டிண்டு ஃப்ரூட்ஸை முடிஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். அதில் வந்து அதோட ஐஸ்னு வச்சுருப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம ஐஸ் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு நாளைக்கு போய் ஐஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தயார் பண்ணுறா, ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் எங்கேயும் போனாலும் ஃப்ரிட்ஜ் வாட்டர் சாப்பிட்லாம், வெளியில் குளிர்ச்சாலும் சாப்பிட்லாம். பட் நெவர் டேக் ஐஸ் பிகாஸ் தட் குட் பி லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒன்று பெஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பாட் வாங்கிங்க, ஒரு மண்பானம் வாங்கிங்க, அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது அப்பப்போ எடுத்து குடிச்சிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட்டு. நீங்கள் இந்த பாட்டில் ஒரு தண்ணி குடிச்சதுக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி நல்ல வித்தியாசம் இருக்குது. ஃப்ரிட்ஜில் தண்ணி நல்லா குடிக்காமல் உங்களுக்கு தாகம் தீராது. அதே பாட்டில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா தாகம் தீர்ந்து. ஃப்ரூட்ஸில் என்ன எடுத்துன்னா, தர்பூசணி பெஸ்ட்டு ஃப்ரூட். இந்த ஐடியலுக்கு வந்து எல்லா கடையிலும் கிடைக்குது, விலை ரீசன் சீப். அதில் என்ன ஒன்று, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும். அது நிறைய ஃப்ளூயிட்ஸ்கள் இருக்கும். ஸோ 2 சேர்ந்து இருக்கும். அதில் பல்க் இருக்குது, ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஐஸ்கிரீமே வைக்க வேண்டியதில்லை, நார்மலாக எல்லாம் ஸ்வீட் எல்லாம் சில் நல்லாவே இருக்கும். ஸோ தர்பூசணி பெஸ்ட்டு பெரிய தர்பூசணி. அடுத்து ஆரஞ்சு, நொங்கு. இப்போ சீசன் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, இந்த நொங்கு இஸ் பெஸ்ட்டு ஃப்ரூட். இதெல்லாம் இந்த எடுத்துக்கிட்டு அப்புறம் சிறுதானியங்கள் எடுத்துக்கணும். அடுத்து முக்கியமான ரொம்ப முக்கியம், நான் சொன்ன ஃப்ரூட்ஸுக்கு லிக்விட் அடுத்து சிறுதானியம், கம்பு, ராகி, சோளம் எல்லாம் பெஸ்ட்டு. பட் பெஸ்ட்டு வந்து கம்பன் கூழ். இந்த சம்மருக்கு வந்து சிறுதானியத்துலேயே பெஸ்ட்டு வந்து கம்பன் கூழ். அது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, பெஸ்ட்டு. ஒன்றில் கம்பங்கூழ் காலையில் எடுத்து வச்சுங்க. பக்கத்தில் ஒரு சின்ன வெங்காயம் இல்லை கொஞ்சம் ஊற வச்சு டச் பண்ணி ஒரு 3 to 4 டம்ளர் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். இந்த கம்பங்கூழ் போய் இறங்கும் போது உங்களுக்கு ஒரு கூல்னஸ் உங்களுக்கு தெரியும். அந்த பெனிஃபிட் எந்த இதுலேயும் வராது. ஸோ டயட்டில் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வெளியே போய் சாப்பிட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள்.
இந்த சம்மரில் பாக்டீரியா ஈஸியாக வளர்ந்து போயிடும். ஸோ ஹோட்டலும் அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே சாப்பிட்னா கூட சூடாக சாப்பிட்டுக்கலாம். மசாலா உள்ள ஃபுட் அவாய்ட் பண்ணுவோம். இந்த பிரியாணி இந்த காரம் போட்டு மசாலா போட்டிங்கன்னா அது ஈஸியாக டைஜஷன் ஆகாது. அது முக்கியப்பட்டும். சப்போஸ் வெளியே போகிறேன்னு வச்சுங்க, மெயினாக ஒரு 10 to 4 மேக்ஸிமம் வெளியே போகாது. ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்காக மட்டும் 10 to 4 போகாமல் இருக்கு. அப்படி போகிறதா இருந்ததுன்னா ஒரு கேப் போட்டுக்கலாம். இல்லை லைட் ட்ரெஸ்ஸு கதர் ஆடை பருத்தி ஆடை மாதிரி போட்டுக்கலாம். கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம். ரொம்ப தூரம் போகிறோம், ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டியதுன்னா நீங்கள் ஒரு பாட்டில் ஒரு லைம் ஜூஸோ பட்டர் மில்க் எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ரொம்ப நேரம் வெயில் நிற்கக்கூடாது. இன்னும் ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். சப்போஸ் சில பேர் இந்த காலையில் ஸ்கூலில் பசங்க அது மாதிரி இது ஒரு பிரைட் சன்லைட் ரொம்ப நேரம் நிட்டோம்னா உடம்புலாம் வேர்த்து கொட்டி பிபி லோவாகி டென் டு ஃபால். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அப்புறம் ஹீட் கிராம்ஸும் வரும். கெண்டைக்காலில் வந்து அப்படியே சிவியர் பெயின் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். அப்படி வந்தால் கூட ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து கொஞ்சம் லைம் ஜூஸ் போட்டு குடியோட அது சரியாக போயிடும். சில பேர்த்துக்கு கண் எரிச்சல் ஆரம்பிச்சிடும். சம்பரம் வந்து அப்படி தகதான்னு எரிய ஆரம்பிச்சிடும். ஒன்றும் வேண்டாம், வெள்ளரிக்காயில் கட் பண்ணி 2 பீஸ் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கூலாயிரும். ஒரு நன்னாரி சர்பத்து வந்து இப்போல்லாம் கிடைக்குது. ரொம்ப ஐடியல் ஃபார் சம்மருக்கு. ரொம்ப நாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்னாரி சர்பத்துக்கு சாப்பிட்லாம். அப்புறம் வெட்டி வேர்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அந்த காலத்துக்கு இப்போ வந்துட்டுருக்கு. நம்ம பெட்ரூம்ஸ் அந்த வெட்டி வேரில் தண்ணி நனைச்சி சுற்றி போட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஏசி கூட தேவைப்படாது. ஸோ சம்மர் நம்ம ஈஸியாக கோடை குளிர்ச்சி ஆக்கலாம். ஒன்லி ஃபியூ ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நல்ல ஃப்ளூயிட் நிறைய சாப்பிட்டுக்கணும். ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கணும். கம்பங்கூழ் நிறைய ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணணும். சம்மருக்கு பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக நம்ம சம்மரை நம்ம வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். இது பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.